طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திக்ர் செய்வதை கொண்டு ஏற்படக்கூடிய பயன்பாடுகளை குர்ஆன் ஷரீஃபிலையும் ஹதீஸிலையும் ஏராளமாக சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே புத்திசாலிகள் என்று சொல்கிறான். யார் அல்லாஹுவை நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் சாய்ந்த நிலையிலும் திக்ர் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா புத்திசாலிகள் என்று சொல்கிறார். திக்ரினால் ஏற்படக்கூடிய பெரிய பயன் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். மனித சமுதாயமே, அலா அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லா, அல்லாஹுடைய திக்கரை கொண்டுதான் மனிதருடைய கல்புகள் நிம்மதி பெறுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இது குர்ஆனுடைய வாக்கு. மன நிம்மதிக்கான அடிப்படையான விஷயம் திக்ர் என்று குர்ஆன் சொல்கிறது. திக்ரினால் ஏராளமான பயன்பாடுகள் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோமே. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டினுடைய வேலையின் கஷ்டத்தை வந்து ஸல்லல்லாஹு சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், தஸ்பீஹ் ஃபாத்திமா என்று சொல்கிறோமே, அதை ஓதும்படி சொன்னார். உடல் ரீதியான ஒரு வலிமையும் ஆரோக்கியம் கூட திக்கரை கொண்டு கிடைக்கிறது. தன்னுடைய மகனார் காணாமல் ஆகிவிட்டார், எதிரிகள் கொண்டு சென்று விட்டார்கள், நாயகமே என்னுடைய பிள்ளை திரும்ப கிடைக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்ன பொழுது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் ஓதுங்கன்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அவர் திரும்ப வந்தார் என்பது வாக்கியமல்ல, பெரிய பாக்கியத்தோடு வந்தார். அதேபோல் எதிரிகளுடைய தீமையிலிருந்து பாதுகாப்பதில் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் என்பது நமக்கு உண்டாக்கி தரக்கூடிய பயன்களை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பை நமக்கு அளிப்பதிலே அல்லாஹ்வுடைய திக்ர் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதேபோல் யார் திக்கரை விட்டார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கைன்னு அல்லாஹ் சொல்கிறான். அவன் நாரதான் திக்ரி, என்னுடைய திக்கரை பற்றி உண்டான சிந்தனை இல்லாமல் புறக்கணித்து வாழ்கிறார்களே அவர்களுக்கு நான் நெருக்கடியான வாழ்க்கையை சாட்டுவேன். அப்பொழுது யார் திக்ர் செய்கிறார்களோ அல்லாஹு தஆலா நெருக்கடியான நிலைகளிலிருந்து அவர்களை மீட்சியை தருகிறான் என்று குர்ஆன் ஷரீஃபினுடைய இந்த ஆயத்தை வைத்து பெருமக்கள் சொல்கிறார். எல்லாவற்றையும் விட மேலாக நாம் திக்ர் செய்தால் அல்லாஹ் நம்மை திக்ர் செய்கிறான். இதை விட என்ன பாக்கியம் வேணும்? ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும், என்னை திக்ர் செய்யுங்கள், நான் உங்களை திக்ர் செய்கிறேன் என்று அல்லாஹு தஆலா அருள்மறையிலே சொல்லி காண்பிக்கிறான். அருமையானவர்களே, திக்ரின் பயன்பாடுகள் ஏராளம். ஆனால் இந்த திக்ரினுடைய பயன்பாடுகளை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அது நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த திக்ரை ஏதாவது ஒரு சிரமத்தில் மட்டும் ஓதக்கூடாது. எல்லா காலங்களிலும் திக்ர் செய்து கொண்டிருந்தால் அல்லாஹு தஆலா சிரமமான நேரத்திலேயும் கூட அந்த திக்ரினுடைய பயன்பாடுகளை நமக்கு அல்லாஹ் உண்டாக்கி தருவான். நிச்சயமாக அதனுடைய முழுமையான பயன்பாட்டை நாம் பெறலாம். குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரம் அல்லாது யார் நேமமாக ஓதுகிறார்களோ, குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறான், ஒதுக்குர் இஸ்ம ரப்பிக வ தபத்தல் இலைஹி தபத்தீலா. அல்லாஹ்வுடைய திக்ரை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், அதை பற்றி கொள்ளுங்கள் என்றால் நேமமாக ஓதி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஓதுறது, எப்போது ஒரு கஷ்டத்தில் ஓதுறது என்பது இல்லாமல் நேமமாக ஓதி வரும்படி மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹு தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு சிரமங்களிலிருந்து மீட்சியை கொடுத்தானே, என்ன சொல்கிறது குர்ஆன்? ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் நேமமாக தஸ்பீஹ் செய்யாமல் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அல்லாஹ் அந்த சிரமத்திலே நீடித்து வச்சிருப்பான். வருது இல்லையா? அது தஸ்பீஹ் எல்லா காலத்திலும் செய்த காரணத்தினாலே லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நேமமாக அவர்கள் செய்தார்கள். அதனால தான் அல்லாஹு தஆலா அந்த சிரமத்திலிருந்து பாதுகாத்தான் என்று வருகிறது. திக்ர் செய்கிற காரணத்தினாலே அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்கிறான் என்று வருகிறார். திக்ரை யார் நியமமாக செய்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுடைய துஆக்களை கபூல் செய்கிறார். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய பேணுதலுக்கு சொந்தக்காரர்கள், வரலாற்றிலே மிக சிறந்த கல்விமான். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அவர்களை
கல்வியிலே கரை கொண்டவர்கள் என்று சொல்லலாம். ஹதீஸிலே பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார். இமாம் அஹ்மது ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஊருக்கு போயிருந்தாங்க. கல்வி தேடித்தான் அவருடைய பயணம். போயிருந்தாங்கன்னா அந்த பள்ளிவாசலில் ஒதுங்கி உட்கார பார்க்குறாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த ஃபோட்டோ அது இதெல்லாம் ஒன்றும் தெரியாது இல்லையா. அதனால் வந்தவருக்கு இமாம் அஹ்மது பின் ஹம்பல்னு தெரியாது. வெளியே போங்கன்னு விரட்டுறார். வெளியே போங்கன்னு விரட்டினா இமாம் அஹ்மது பின் ஹம்பல் வாசலில் போய் உட்காந்துருக்குறாங்க. அங்கேயும் ஒரு ஆள் விரட்டுறார். நீங்கள் எனக்கு உட்காந்துருக்குறீங்க, அங்கே போங்கன்னு விரட்டுறார். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி விரட்டப்பட்டார்கள். அங்கே ஒரு ரொட்டி கடைக்காரர் பக்கத்தில் இருந்தார். அவர் பார்க்குறார், ஒரு பெரிய மனுஷன் இப்படி விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே, இங்கே வாங்கன்னு அவரை கூப்பிட்றார். அவரை கூப்பிட்டு இந்த கடையில் நிப்பாட்டி வச்சுருக்கிறார். ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த ரொட்டி கடைக்காரர் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொட்டி போட்டுட்ருக்கிறார். என்னங்க நீங்கள் செய்கிறீங்க? நான் திக்ர் செய்யாமல் இந்த ரொட்டி போட்டதே இல்லை. என்னுடைய தொழிலே ரொட்டி போடுற வேலை தான். ஆனால் நான் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். புகார் ஷரீஃபில் ஹதீஸ் வருது இல்லையா, 2 வார்த்தைகள் நாவிலே சொல்வதற்கு லேசானது, நன்மையை நெருக்கும் தராசல் கனமானது, ரஹ்மானுக்கு பிரியமானது. அவர் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எவ்வளோ காலம் எவ்வளோ சொல்கிறீங்க, கணக்கெல்லாம் தெரியல, சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். அல்லாஹ் அதுக்கு இதனுடைய பலன்கள் எதையும் உணர்றீங்களான்னு கேட்டாலாம். இந்த திக்ர் செய்துட்ருக்கிறீங்களே, இதுக்கு ஏதாவது உங்களுக்கு பலன் கிடச்சிருக்குதா? அவர் சொன்னாதான், மா தாவூத்து ஷைஅன் இல்லா அஜாபனி. எனக்கு பலன் என்னன்னா, நான் அல்லாட்ட ஒரு காரியத்தை குறித்து துவா செய்தா அல்லாஹ் உடனே எனக்கு அதை கபூல் செய்து தந்துடுவோம். நான் எந்த துவாவை செய்தாலும் சரி, இந்த திக்ரின் பலனாக நான் அதை உணர்கிறேன், உடனே அல்லாஹ் இஜாபத்து செய்திருவான். ஆனால் ஒரு துவா மாத்திரம் இன்னும் எனக்கு கபூல் ஆகலை. நான் நிறைய துவா செய்தாலும் அது உடனே கபூல் ஆகிடுச்சு. ஒரு துவா மாத்திரம் எனக்கு கபூல் ஆகலை. இல்லா அன் அரா அஹ்மது பின் ஹம்பல் ஃபி ஹயாத்தி. என்னுடைய ஹயாத்தில் அஹ்மது பின் ஹம்பலை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு துவா செய்துகிட்டே இருக்கிறேன். அது மட்டும் இன்னும் கிடைக்கலன்னு சொன்னான். அஹ்மது பின் ஹம்பல் கண்ணீர் விட்டு அழுதாங்க. கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஒரு திக்ருடைய பயன்பாடுகளை முழுமையாக பெற்றவர். எந்த துஆவை செய்தாலும் உடனே கபூல் ஆகக்கூடிய நிலையிலே உள்ளவர். ஹஜ்ரத் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய திக்ரின் ஈடுபாட்டை பார்த்து ஆனந்தப்பட்டவர்களாக அவர்களை அப்படியே கட்டி அணைத்தார்கள். சொன்னார்கள், அல்லாஹ் அவருடைய துஆவை கபூல் செய்து கொண்டான், அவருடைய துஆவை கபூல் செய்து கொண்டான். சாக்கஹுல்லாஹு இலைக், அல்லாஹ் பிடித்து இழுத்து உன்னிடத்தில் கொண்டு வந்து அவரை சேர்த்திருக்கிறான். நான் தான் அஹ்மது பின் ஹம்பல் சொன்னாங்க. அவர் எங்கேயோ இருந்தார், அங்கே போய் விரட்டினாங்க, இங்கேருந்து போய் விரட்டினாங்க, அல்லாஹ் பிடிச்சு இழுத்து உன்னுடைய சமூகத்தில் கொண்டு வந்து தந்திருக்கிறான்னு சொன்னாங்க. அதனால் திக்ரினுடைய பயன்பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல, ஏராளமான பயன்பாடுகள் திக்ரை பற்றி நமக்கு குர்ஆன் சொல்கிறது, மார்க்கம் சொல்கிறது. ஆனால் அந்த திக்ரின் பயன்பாடுகள் நமக்கு நிறைவேற வேண்டுமானால் நேமமாக, தொடராக, குறைவாக இருந்தாலும் அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா ஒயின் கல்ல, அல்லாஹ்வுக்கு மிக மிக பிரியமானது என்னன்னு சொன்னால் நேமமாக செய்யணும், அது குறைவாக இருந்தாலும் சரி என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ர் செய்யக்கூடிய உயர்ந்த நசீபையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானா. அதனால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகள் ஏராளம் ஏராளம். சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய மரண நேரத்தில் கூட தாகம் அதிகமாக இருக்குமா, எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் தாகம் தீராது. ஆனால் யார் நேமமாக திக்ர் செய்கிறார்களோ அல்லாஹ் அந்த நேரத்தில் தாகம் இல்லாமல் ஆக்குகிறான் என்று வருகிறார். அவங்க நாவும் வறண்டு போகாமல் நான் திக்ரில் இருக்கிறவங்களுக்கு அந்த நேரத்தை கூட தாகம் ஏற்படாதுன்னு வருது. அதனால் துன்யவியான, தீனியான, உஹரவியான அவ்வளோ பயன்பாடுகள் திக்ரில் இருக்கிறது. ஆனால் நேமமாக, குறைந்த அளவு இருந்தாலும் நேமமாக திக்ர் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்மிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மை அவனுடைய அருள்மறையிலே சொன்ன தாக்கிரீன் அல்லாஹ் கசீரா, அல்லாஹுவை அதிகம் திக்ர் செய்பவர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி.